ஸோ இன்றைக்கி டே 3ல் இருக்கோம். டே 3ல் நடக்கக்கூடிய ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ மேட்ச் இங்கே யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பூர் வெர்சஸ் யமுனேஸ்புரம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து இங்கே 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இங்கே பாம்பூர் வந்து பேட்டிங் உள்ளே வந்திருக்காங்க, பேட்ஸ்மேனாக பார்த்துட்ருக்கீங்க. யமுனேஸ்வரம் வந்து ஃபீல்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக திருமால் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு, நான் ஸ்ட்ரைக்கிங் இல்லை சரவணன். ஃபஸ்ட் ஒன் ரீபால் கீழே இவனே தட்டி விட்டு ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு, வரணும் மட்டும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த சரவணன் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. செகண்ட் ஒன் ரொம்ப லெக்கில் எடுத்துகிட்டு வந்தார், தட்டி தான் விட்டாருங்க, அது பெரிய கேப்பு. ஸோ பவுண்டரியும் கிட்டே என்னால் இங்கே ஒரு 4 வந்துருக்குங்க. வெரி ஃபஸ்ட்டு பாலே, அவருக்கான ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு சரவணன். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் கீழே இங்கே ஸ்டெம்ப் லைனில் வந்துச்சு, ஆனால் இங்கே உடம்புலே போட்டுருங்க. டாட் பால் நெக்ஸ்ட் பால் லோ டேஸ் பால். டாப் ஃபீல்டரை வச்சுருக்காங்க, ஆனால் இங்கே ரன்னிங்கில் குயிக்காக இருந்தனால ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு எப்போ மூலியமா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ஸ்க்கு மேலே ஒரு டாட் பால் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் டிஃபென்ஸுக்கு போதார், ஆனால் கீழே வந்துருச்சு. ஸோ பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு, அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் ஸ்கோர் 7 ரன்னுக்கு ஆடிருக்காங்க பாம்பூர். இங்கே பவுலிங் இல்லை ஈஸ்வர். ஃபஸ்ட் ஒன் போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு கவர்ஸில், ஆனால் ஃபீல்டர் நல்லா கேட்சுங்க. ஸோ இங்கே குயிக்காக வந்துட்டார் பாலுக்கு. ஸோ இங்கே விக்கெட் வந்திருக்கு, மொதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஈஸ்வர். அவருக்கான ஃபஸ்ட்டு பாலில் நியூ பேட்ஸ்மேன் பிரகதீஷ் ஸ்ட்ரைக்கில் 1 டவுனில் ஒரு சுத்தலுக்கு தான் போயிருக்காரு, ஆனால் சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் கொஞ்சம் முன்னாடியே குத்தி இருந்தாரா, நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர். ஃபீல்டர் எடுத்துறக்குள்ள சான்ஸ் பாருங்க, சிங்கிளோட ஸ்டே சொல்லிட்டாங்க, ஒரு ரன் மட்டும். ஆக்ஷன் நோ பால் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஹிட் பாலுங்க, ஒரு இலவச பந்து. காலையிலே பட்டிருக்கு, இங்கே விக்கெட்டும் கொடுத்துட்டாங்க அம்பையர். கொஞ்சம் ஸ்டெம்ஸ்லேயே பட்டிருங்க, இங்கே நல்லா கீப்புங்க. ரன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் நிதிஷ் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் மூவ் ஷாட்டுங்க, உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம், நல்லா கனெக்ட் இருந்துச்சு. ஏஸ் இங்கே கிளியர் பண்ணிருங்க. இங்கே அவருக்கான ஃபஸ்ட்டு பால் இங்கே ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு, 6 பதிவு பண்ணியிருக்காரு நிதிஷ். லாஸ்ட் ஒன் மோர் எவ்வளோ பட்டிருக்கு. டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே 2 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 16 ரன்னுக்கு ஆடிருக்காங்க பாம்பூர். ஃபஸ்ட் ஒன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரகாஷ், அவருக்கான ஓவர். செகண்ட் ஒன் கீப்பர் க்ளோஸில் பவுலர் தாண்டி இருக்கு. ஸோ இங்கே ஒரு ரன்லேயே ஸ்டே சொல்லிட்டாங்க, சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் டேஸ் பால் லெக் ஸ்டம்ஸில் ஆடிருக்காரு, ஆனால் ஃபீல்டர் எடுத்துருக்குல சான்ஸ் ஃபார். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க, 2 ரன் கிடச்சிருக்கு. உள்ளே குத்தி வெளியில் திருப்பியிருக்காரு, ஸ்லோராக தூக்கி போட்டிருக்காருங்க. ஒரு டாட் பால் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் கேம் தூக்கி போட்டிருக்காரு, ஆனால் இதுவும் டாட்டுங்க. லாஸ்ட் ஒன் மோர் சான்ஸ் ஃபார் பேட்டில் ஒரு எட்ஜ், ஆனால் இங்கே யாருமே இல்லை, கேப்பு விழுந்துருக்கு. இங்கே 2 ரன் கிடச்சிருக்கு, ஆனால் இங்கே பேக்கப்பே இல்லைங்க. இங்கே ரன்னிங்கில் பார்ப்போம், இங்கே மொத்தம் 4 ரன் கிடச்சிருக்கு பவுண்ட்ரி. அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே 3 ஓவருக்கு ஸ்கோர் 23 ரன்னுக்கு ஆடிருக்காங்க பாம்பூர், 2 விக்கெட் லூஸ் பண்ணி. அவர் போடுறாங்க பவுலிங்கில் சதீஷ். ஃபஸ்ட் ஒன் கிட்லே கிடக்கு பால், ஏன்னா இங்கே சிங்கிளாக மாறி இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரீசாட்டுக்கு தான் போயிருக்காரு, ஆனால் அங்கே ஃபீல்டர்கிட்டே யாருன்னு பார்த்தா ஏஸ் இங்கே ஃபீல்டர்கிட்டே போயிருங்க லைனுக்கிட்டே. ஸோ இங்கே விக்கெட் வந்திருக்கு. இங்கே 6 அடித்த பேட்ஸ்மேன் நிதிஷ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன் டிஃபென்ஸுக்கு போனார், பேட்டில் ஒரு எட்ஜு, சிங்கிள் ஒரு ரன் மட்டும். பால் வைடு இங்கே ரீபால் ஃபுல்லாக மறித்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஃபைனல் இருக்கலாம், அங்கே ஃபீல்டர் பால் குத்தி டேர்ன் ஆயிடுச்சுங்க இங்கே. ஸோ இங்கே பவுண்ட்ரி வந்திருக்கு, இங்கே ஒரு 4. நெக்ஸ்ட் பால் நல்லா டெலிவரிங்க, ஃபுல்லாக மறிச்சாரு, ஆனால் ஒரு பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இங்கே அகேன் ஒரு டாட் பாலுங்க. ஸோ இங்கே செகண்ட் பாக்ஸ் கன்சிடர் ஆகும் ஃபுல்லாக மறிச்சாவே. ஸோ இந்த டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே 4 ஓவருக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 30 ரன்னுக்கு ஆடிருக்காங்க ரவுண்டா. பவுலிங் இல்லை பிரகாஷ், அவருக்கான 2வது ஓவர். ஃபஸ்ட் ஒன் டாட் பால் செகண்ட் ஒன் கேம் சுத்தலுக்கு தான் போனார், ஆனால் இதுவும் கீப்பர்கள் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. என்ன ஒரு டாட் பால் இங்கே உள்ளே குத்தி வெளியில் திருப்பியிருக்காருங்க. கண்டினியூஸாக 3 டாட்டு.
பால் இதுவும் சுத்தலுக்கு தான் போனார். ஆனால் அங்கே பைஸ் இல்லை. சான்ஸ் வர நான் ஸ்ட்ரைக்கிங் இல்லை, ரன் அவுட்டுங்க. ஒரு ரன் அவுட்டு. நெக்ஸ்ட் ஒன் இல்லை இறங்கி போனார். இங்கே உடம்புலே பட்டுருக்குங்க. ஸோ இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு, ஒரு ரன் மட்டும். ஃபுல்லாக மழையும் வந்துருச்சு, என்னன்னு தெரியல திடீர்னு. ஸோ இங்கே இப்போ நம்ம மழை வந்துருச்சு. மழை வந்தனால கடைசி ஒரு ஓவர் எடுக்க முடியல. ஃபுல்லாக மழையில் தான் கொஞ்சம் விளாண்டாங்க. அது டிஸ்பிளேயில் வந்து டச் ஒர்க் ஆகலை, தூறுறதுனால. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே 6 ஓவருக்கு ஸ்கோர் 51 ரன்னுக்கு ஆடிருக்காங்க பாம்பூர். ஸோ இங்கே 52 ரன் தேவையாக இருக்குது. இங்கே ஃபீல்டிங்கும் வந்துட்டாங்க. விக்கெட்டுமே ஈரமாயிடுச்சு. அந்த எம்சாண்ட் போட்டிருந்ததுனால ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. அவுட்ஃபீல்ட் ஃபுல்லாமே ஈரமாயிடுச்சு. இப்போ நீங்கள் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. பிரகாஷ் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கிங் இல்லை சங்கர். இங்கே பவுலிங் இல்லை, ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாக்காண்டி சரவணன் அரௌண்ட் தைக்கிலேருந்து இங்கே ஃபஸ்ட் ஒன் ரொம்ப கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கான ஓவர். செகண்ட் ஒன் ஏன் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இது தொழுக்கு தான் போனார். ஆனால் இதுவும் டாட்டுங்க கண்டினியூஸாக 3 டாட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு சரவணன். நெக்ஸ்ட் பால் இன்சைட் எட்ஜு. ஸோ இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு, ஒரு ரன் மட்டும். கொஞ்சம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த சங்கர் ஷேக்கில் லாஸ்ட் 2 மூர். டேஸ் பால் டிஃபென்ஸுக்கு தான் போயிருக்காரு. அகேன் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு, பேக் டு பேக் சிங்கிள். பால் ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன் ஓடிட்டாங்க, 2 ரன். லாஸ்ட் ஒன் ரீபால். ஃபார் அவுட்டுக்கு ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. இங்கே பேட்ஸ்மேனே அவுட்டுன்னு மூவ் ஆகிட்டாருங்க. நல்லா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்க. ஸோ இங்கே விக்கெட்டு. இங்கே ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 4 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ஏன்டா ஒரு ஃபஸ்ட் பால் ஆக்ஷன் நோ பால். பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பாலுங்க. ஷாட்டுங்க கனெக்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் இந்த அவரையும் தாண்டி இருக்குங்க. இங்கே ஒரு 6 வந்திருக்கு. ஸோ ஃப்ரீ ஹிட் பால் இங்கே 6 மாற்றிருக்காரு. இங்கே யங்ஸ்டர் பிரகாஷ் பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் எனக்கு வந்து பேட்ஸ்க்கே கனெக்ட் இல்லை. இங்கே 2 ரன் வந்திருக்கு, 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். என் டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஸோ இங்கே ரிவர்ஸ் ஸ்வீட் திரும்பினார். அங்கே அகேன் ஒரு டாட்டுங்க, அதே இடத்துல தான் குத்திருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் மோர் பாக்ஸ் டு பாக்ஸ் இல்லை. இங்கே அகேன் ஒரு டாட். இங்கே 6க்கு அப்புறம் கண்டினியூஸாக 3 டாட்டு பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 2 ஓவருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 14 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஓவர் தைக்கலேருந்து ஃபஸ்ட் ஒன் ரீ. லோ டேஸ் பால் இங்கே மிட் விக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. லெக் ஸ்டம்பில் இங்கே ஃபீல்டர் குயிக்காக இருக்காரு. இங்கே த்ரோ கரெக்டாக இல்லை, நல்லா பேக்கப்புங்க. இங்கே 2 ரன் வந்திருக்கு, 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் டேஸ் பால். இங்கே பைஸில் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஃபீல்ட் ஈரமாக இருக்குது, பால் உருகும் வேறு. நெக்ஸ்ட் ஒன் நல்ல டெலிவரிங்க, குயிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இங்கே டாட் பால். வைடு ப்ளஸ் ஒரு ரன் ஓடிட்டாங்க. டி பால் சான்ஸ் ஃபார் கிரீஸுக்குள்ளே கிடக்கு விக்கெட்டில். ஸோ இங்கே சிங்கிள். லாஸ்ட் ஓவர் டாட் பால். லாஸ்ட் ஒன். ஸோ நீ இறங்கி போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு கவர்ஸில். உள்ளே எடுத்துகிட்டு வந்துருந்தார். சிங்கிள் கிடச்சிருக்கு. இந்த சிங்கிளோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே 3 ஓவருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 22 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ரிமைனிங் உள்ள 18 பந்துக்கு 30 ரன் தேவையாக இருக்குது. இங்கே பவுலிங் இல்லை சரவணன் அவருக்கான 2வது ஓவர். போல்டுங்க, க்ளீன் போல்டுங்க. ஸோ இங்கே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கான 2வது ஓவர். பிரகாஷ் விக்கெட்டு. இங்கே நியூ பேட்ஸ்மேன் திருப்பதி ஸ்ட்ரீட்டில் செகண்ட் ஒன். அகேன் போல்டுங்க, அதே ஸ்டிக்கில். ஸோ இங்கே பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சரவணன். இங்கே நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் ஹாட்ரிக் விக்கெட் நான் பவுலர். கீழே வந்துருக்கு. இங்கே டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு. பால் ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன் ஓடிட்டாங்க, மொத்தம் 2 ரன். இங்கே ரீபால் ரெடியாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல த்ரோ, ரன் அவுட்டாக பிடிச்சிடுச்சுருந்தா ரன் அவுட்டு. ஸோ இங்கே சிங்கிள் ஒரு ரன் மட்டும், மொத்தம் 2 ரன். பால் ஆக்ஷன் நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ரீ ஹிட் பால் இலவச வந்து போன பால் ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன் ஓடிட்டாங்க, 2 ரன். இங்கே ஃப்ரீ ஹிட் பாலுங்க, கண்டினியூ.
இல்லை ஒரு எட்ஜு இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு வரேன் மட்டும் 2 more. ரொம்ப லெக்கில் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் கரெக்டாக ஃபீல்டரை மறைச்சி வச்சுருக்காங்க. கேட்ச் ட்ராப்புங்க. ஸோ பால் அவனுக்குள்ளே கிடந்துருச்சு. சிங்கிள் மட்டும் தான் கிடச்சிருக்கு ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன். என்ன தெரியுங்க இல்லை குத்தி உள்ளே திருப்பி இருக்காரு. டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவருக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 31 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. ஸோ இங்கே ரிமைனிங் உள்ள 12 பந்துக்கு இங்கே 21 ரன் தேவையாக இருக்குது. 5வது ஓவர் போடுறாங்க. நியூ பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அருண் பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. ஒரு அரைக்குழி பந்த பவுண்டரி லைன்லேருந்து சேவ் பண்ணியிருக்காரு. இங்கே 6 இங்கே 2 ரன் கிடச்சிருக்கு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். பால் இறங்கி போனார் பாலுக்கு. ஆனால் குத்துனத்துல பவுன்ஸ் இருந்துச்சு. கீப்பர் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். சரியாக கனெக்ட் ஆகலைன்னா அங்கே ஃபீல்டர் வந்துட்டாருங்க. அகைன் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஒரு டேஸ் பால். அங்கே நோ பாலும் கொடுத்துட்டாங்க. அது கேப்லேயே போயிருக்குங்க. இங்கே பவுண்டரி வந்திருக்கு. ஸோ இங்கே மொத்தம் 5 ரன்னு. ஃப்ரீட் பாலுங்க. ஒரு இலவச பந்து டிப் இருந்துச்சு. ஆனால் இங்கே விக்கெட் கன்சிடர் ஆகாது. ஸோ இங்கே டாட் பாலாக மாற்றிருக்காரு ஃப்ரீட் பாலை. நெக்ஸ்ட் பால் இல்லை ஷாட்டுங்க. கவர்ஸில் கனெக்ட் பண்ணார். அதுக்கு பெரிய கேப்பு. ஸோ இங்கே ஒரு 4 வந்திருக்கு. 2வது 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எந்த ஓவரில் வந்திருக்கு தேவையான 4 வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில் எடுத்து விட்டார். டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏன் இங்கே கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6ங்க. ஒரு 4க்கு அப்புறம் இங்கே ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த ஓவர் இங்கே எக்ஸ்பென்சிவ் ஓவராக போயிருக்கு. ஸோ இங்கே 5 ஓவருக்கு ஒரு 49 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. ஸோ இன்னும் ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு இங்கே 3 ரன் தான் தேவையாக இருக்குது. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. அது பெரிய கேப்பு. ஸோ இங்கே ரன்னிங்லேயே ஓடி எடுத்துருவாங்க ஃபீல்டர் எடுத்துறதுக்குள்ள. இங்கே 2 ரன். ஏஸ் இங்கே 3 ரன்ஸ்க்கு. இங்கே இந்த 3 ரன்னோட இந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஈஸிபி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. எம்என்ஏ குழு பாய்ஸ் நல்ல பிள்ளைங்க. நல்ல பிள்ளை 2 டீம். போன ஓவர் தான் மேட்ச் அப்படியே மாறிடுச்சு.